இன்றைக்கி ரெசிபியாக சூப்பரான சைவ மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து வதக்கினோம் அப்படின்னா சீக்கிரமே பொன்னிறமாக வதங்கி வந்துடும். இப்படி பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் புதினா, மல்லித்தலை, பூ, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போன உடனே கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து அதோட பச்சை வாசனை போன உடனே நம்ம நம்மளோட சைவ மட்டன் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பிரட்டி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுட்டு இந்த பிரியாணியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சைவ மட்டன் பிரியாணி ரெடி. எல்லாருக்குமே தேங்க்யூ.